வெங்காய தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உரிச்சிட்டு கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை தண்ணி சேர்க்காம கொஞ்சம் பல்ஸ் மோட்டில் வச்சு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். நான் கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மல்லி, இது எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இதோட ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், இதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை அதை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் தொக்குக்கு தேவையான உப்பு இதில் போட்டுடலாம். உப்பு போடும்போது சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாவும் கொஞ்சம் அப்படியே இந்த பச்சை வாசனை போகட்டும். மிளகாயோட பச்சை வாசனையும் போயிட்டு இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு கரைச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து இப்போ நல்லா கொதித்து வரணும் ஒரு பேஸ்ட்டாக. நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுடலாம். மறுபடியும் ஒரு 25 ml போல் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். இது தொக்கு எண்ணெய் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும், சீக்கிரம் வீணாக போகாது. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச வெந்தயம், அந்த கடுகு இதில் போட்டுக்கலாம். மல்லி எல்லாம் ஊறுகாய்க்கு இதுதான் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் தொக்குக்கு. ஊறுகாய் மாதிரியும் தொட்டுக்கு தான் சூப்பராக இருக்கும். சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். நல்லா இன்னும் கொதிக்கட்டும். கூட கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நல்லா ஓரத்துலலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க. இது தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ஊறுகாய் மாதிரி நல்லா தொட்டு சாப்பிடலாம். சாதத்தில் மட்டும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். இது அப்படியே நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். வீணாக போகாது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. ரெடி ஆகிடும். இந்த ஒரு வெங்காயத்தக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா, காரம் கம்மியாக போட்டு செஞ்சிங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஒரு லஞ்சாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பெரியவங்களுக்கும் இதே சாப்பாடு கிளறி கொடுத்து விட்டுடலாம். ரொம்பவும் ஈஸியான ஒரு வெங்காயத்தொக்கு.
ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.